வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கரும்பு சாறில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ கரும்பு பார்த்தீங்கன்னா முழுமையான நீர் சத்து கொண்டிருக்கக்கூடியது, இயற்கையான இனிப்பான சுக்ரோஸ்லாம் நிரப்பப்பட்டிருக்குங்க. கரும்புகளில் போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட்டுகள், அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள், விட்டமின் சத்துக்கள் எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தாது சத்துக்களில் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, சிட்ரிக் அமிலம் இவை அனைத்துமே இருக்குது. இப்போ நம்ம கரும்பு கிடைக்கக்கூடிய சீசனில் அப்படியே நம்மளுடைய பற்களால் கடித்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய ஈறுகளுக்கும் நல்லது, உடலுக்கும் நல்லது. ஒருவேளை பற்களால் கடித்து எடுத்துக்கொள்ள முடியாதவங்க மட்டுமே கரும்பு ஜூஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம். அதுலயுமே சர்க்கரை சேர்க்காம இயற்கையான அந்த இனிப்பை பருகுனீங்க அப்படின்னா இன்னமும் உங்களுடைய உடலுக்கு அது ஆரோக்கியம் தான். ஸோ கரும்பு ஜூஸ் இது ரெண்டுத்துமே நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சிறுநீர்ப்பாதை தொற்றுக்கு அந்த சிறுநீர்ப்பாதை தொற்றை சரி செய்வதற்கு கரும்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஆயுர்வேதத்தில் சிறுநீர்ப்பாதை தொற்று முத்ரலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் கரும்பு சாப்பிடுவதன் மூலமாக அந்த சிறுநீர்ப்பாதை தொற்று மற்றும் வீக்கத்தை தணிக்கிறதுக்கு கரும்பு உதவிகரமாக இருக்கும். மேலும் சிறுநீர் ஓட்டத்தை கரும்பு எளிதாக்குகிறது. கரும்பு இயற்கை டயூரிக்காக சிறுநீரக கழிவுகளை நமக்கு வெளியேற்றுவதற்காக உடலில் பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மையை அகற்றி சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. இயற்கையான கழிவு நீக்க மண்டலமாக கரும்பு ஜூஸ் உங்களுக்கு செயல்படும். அது காரணம் என்னன்னா, கரும்பு ஜூஸ்ல நீங்க எலுமிச்சை ஜூஸ் எல்லாம் கலந்து, இஞ்சி ஜூஸ் எல்லாம் கலந்து குடிச்சீங்கன்னா இன்னும் சிறுநீர் பாதை தொற்று அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்படாது. அதுக்கான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு குறைந்து போயிடும். சிறுநீர் பாதை தொற்றால அடிக்கடி அவதிப்படுபவர்கள்லாம் கரும்பு சாப்பிடுவது அந்த அபாயத்தை தவிர்க்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்குங்க. ஸோ உங்களுடைய சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும். கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக வைத்துக் கொள்வதற்கு கரும்பு ஜூஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு கரும்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. காரணம், இந்த கரும்பு நம்மளுடைய உடல்ல பித்த தோஷம் அதிகரிக்கிறத முன்னாடியே தடுக்கும். சமநிலையற்ற ரத்தம் அல்லது பித்த தோஷம் அப்படின்றது கல்லீரலை தான் நமக்கு பாதிக்கும். ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை நோயை இது நமக்கு கொடுக்கும். இதனால மஞ்சள் காமாலை அறிகுறிகள் தென்படும். இந்த நிலையில அந்த கல்லீரலை புதுப்பித்து, கல்லீரலுடைய செல்களை புதுப்பித்து, அல்லது நச்சு கழிவுகள் படிஞ்சிருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு, கொழுப்புகள் படிஞ்சதுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு கல்லீரலை ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக புதுப்பித்து மஞ்சள் காமாலை சிகிச்சைக்கு பரவலாக கரும்பு ஜூஸ் பயன்படுத்தப்படுகிறது. கரும்பு ஒரு ஆக்சிஜனேட்டரியாக இருக்கு. ஸோ இது தொற்றுக்கு எதிராக செயல்படும். உடல்ல பிலிரூப்பினுடைய அளவை பராமரிக்கும். ஏன்னா பிலிரூப்பினுடைய அளவு அதிகரிக்கும் போது கல்லீரல் பாதிக்கப்படும். நமக்கு மஞ்சள் காமாலை நோயெல்லாம் ஏற்படும். ரத்தத்தில் கிருமிகளோட எண்ணிக்கை அதிகரித்து விடும். இதனால உடல் இழந்த புரதங்கள்லாம் நமக்கு நிரப்பப்படணும்னா கரும்பு ஜூஸ், கரும்பெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உடல்ல பித்த தோஷம் இருக்கிறவங்க அப்பப்போ கரும்பு ஜூஸ் குடிக்கும் போது பித்தத்தை சமநிலையில் வைத்துக் கொள்வதற்கு அது உதவிகரமாக இருக்கிறதால கல்லீரல் ஆரோக்கியமாக நமக்கு இருக்கும். மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் நமக்கு ஏற்படாது. தோல், நம்மளுடைய உடல் தோலை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு கரும்பு உதவிகரமாக இருக்குங்க. ஆரோக்கியமான தோலை பாதுகாக்கிறதுக்கு கரும்பு எப்படி உதவிகரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பா ஹைட்ராக்சி அமிலத்தினுடைய செழுமை கரும்புல நிறைவாக இருக்கிறதால இது சருமத்தை அழகாக நமக்கு வைத்திருக்குங்க. கரும்பு சருமத்தை மென்மையாகவும் மிருதுவாகவும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சருமத்தை எப்போதுமே ஈரப்பதமாக வைத்திருக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங் மாஸ்காக கரும்பு செயல்படுதுங்க. கரும்பு ஜூஸை நீங்க உங்களுடைய சருமத்தில் மேல் பூச்சாக முகத்தில் பயன்படுத்துவதன் மூலமாக ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா அந்த முகப்பொருட்களை எளிமையாக உங்களுக்கு நீக்கிவிடும். முகப்பொருட்களை வராமலும் தடுக்கும். சருமத்தில் காயங்கள் ஏதாவது இருந்தாலுமே அது ஆறுவதற்கு நீங்கள் அந்த கரும்பு ஜூஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த சார்ட்டில் இயற்கையான சுக்ரோஸ் நிறைந்திருக்கிறதால இது விரைவில் காயங்களை குணப்படுத்துவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் எப்போதுமே உங்களுடைய தோலை இது பராமரிக்கும். முகப்பொருட்கள், கண் கருவலிங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு முறிவடைந்த சருமம் எல்லாம் இல்லாமல், சரும சுருக்கங்கள் இல்லாமல் அந்த முதுமையான தோட்டம் இல்லாமல் இளமையான தோட்டத்தை எப்போதுமே கொடுக்கறதுக்கு கரும்பு ஜூஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பல் சொத்தையை தடுக்கிறதுக்கு கரும்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பரு சொத்தை ஏற்படுறது, சிதைவு ஏற்படுறது, பற்களினுடைய எனாமல் லேயர் பாதிக்கப்படுறது, ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டு ரத்த கசிவு ஏற்பட்டு பற்கள் அதன் மூலமாக பலம் இழந்து போகிறது, கிருமி தொற்று அதிகமாக ஏற்படுறது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல் சொத்தை தடுக்கிறதுக்கு கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். இது பர் சிதைவை குறைக்கும். வாய் துர்நாற்றத்தை உங்களுக்கு போக்கும். கரும்பு ஜூஸ்ல இருக்கக்கூடிய தாதுக்கள் மற்றும் பிற அத்தியாவசியமான அமிலங்கள் எல்லாமே கரும்பு ஈறுகளை பலப்படுத்தும். ஸோ அதை நம்ம மென்று சாப்பிடும் போதே அதில் இருக்கக்கூடிய அந்த சாறுகள் ஈறுகளில் படும் பொழுது ஈறுகளை பலப்படுத்தும். கிருமி தொற்று நமக்கு நீக்கிடும். வீக்கங்களை எல்லாம் சரி பண்ணிடும். ரத்த கசிவெல்லாம் நிறுத்திடும். கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆன பற்களை வலுப்படுத்துவதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரும்பு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பர் சிதைவில் பாதுகாத்துக் கொள்ளலாம். கரும்பு ஜூஸாக குடிக்காம கரும்பு துண்டுகளை நீங்க மென்று சாப்பிடும் போது அது பற்களை வலுவாக வைத்திருக்கும். ஒரு வேளை
முடியாமல் போகிறவங்க மட்டுமே கரும்பு ஜூஸை உங்களுடைய அந்த வாய்களில் ஈறுகளில் படக்கூடிய அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உமிழ்நீரினுடைய தரம் கூட உங்களுக்கு மேம்படும். எலும்பு ஆரோக்கியத்தை உறுதி செய்வதற்கெல்லாம் நீங்கள் கரும்பு எடுத்துக்கொள்ளலாங்க. கரும்பில் கால்சியம் சத்து இருக்குங்க. ஸோ இது வந்து எலும்பு வளர்ச்சி ஆதரிக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்து. எலும்பு அமைப்பு மற்றும் பற்களை பராமரிக்கிறதுல கரும்பு இதுக்காக தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ கரும்புகள் இருக்கக்கூடிய கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்றவை எலும்புகளை வலுவாக வைக்கிறதுல முக்கியமானது. இது எல்லாமே கரும்புல இருக்கிறதால எலும்புகள் இரும்பு போல உங்களுக்கு வந்து வலுவாக இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மச்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து இருக்காது. உங்களுடைய உடல் எலும்புகள் இரும்பு போல பலமாக இருக்கும். தொடர்ந்து கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே கிடைக்கிறதால அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திக்கோங்க. மருத்துவமனைகளை பெற்று உடல் நலத்தை பராமரித்து நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.